வீட்ல பெரியவங்கன்னு ஒருத்தவங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நம்ம தான் பண்ற மாரி இருக்குங்க. நாங்க இப்ப தான் வந்து பாத்திரம் வாங்குறதுன்ற மாரி வேலைலாம் ஃப்ரீ டைம்ல பண்ணிட்டுருக்கோம். ஸோ எங்களுக்கு தேவையான பாத்திரம் நாங்களே எங்க வாங்குனா பெஸ்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு போய் வாங்குனோம். ஸோ நான் என்னலாம் பாத்திரம் வாங்குனேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதாவது கல்யாணம் முடிஞ்சு ஒரு 7, 8 வருஷம் ஆயிடுச்சுங்க. நான் வந்து நெறைய பாத்திரம் டம்ப் பண்ண மாட்டேன். என்கிட்ட எது இல்லையோ அது மட்டும் தான் போய் வாங்கிட்டு வருவேன். அப்படி பார்க்கும்போது டம்ளர், தட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. சரி அது போய் வாங்கலாம். அதுவும் இல்லாம பாப்பா ஸ்கூல் வேற திறந்துட்டாங்க. டிஃபன் பாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு தான் நாங்க போயிருந்தோம். இந்த மாரி நம்ம வாங்கும்போது கொஞ்சம் கனமா இருக்க பாத்திரம்லாம் வாங்குனீங்கன்னா நல்ல லைஃப் வரும். ரேட்டு கூட எல்லாமே ரூ. 200 தான் இருக்கு. நான் டிஃபன் பாக்ஸ்லாம் பாப்பாக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால கனமா வாங்கியிருக்கேன் இந்த டைம். இந்த டம்ளர் எல்லாமே குட்டி குட்டி டம்ளர் வாங்கினேன். கெஸ்ட்டுக்குலாம் வந்தா காஃபி டீ போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இது ஒன்று சிங்கிள் பீஸ் வந்து ₹55 தாங்க. நல்லா வெயிட்டாக சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த டப்பு வாங்கினேன். நாங்கள் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே சரவணா ஸ்டோரில் டைம் இருந்துச்சுன்னா நாங்கள் வாங்குவோம் பல்கா. ஆனால் டைமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி குட்டி குட்டி கடையில் போனீங்கன்னா நல்ல குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு குவாலிட்டியாகவே கிடைக்கும். அப்புறம் இந்த ஸ்டீலில் பாத்திர கழுவி கவுத்துறது பார்த்தீங்களா, அது மட்டும் கொஞ்சம் ₹500 கொஞ்சம் ரேட் அதிகமாக வாங்கிட்டணும்னு தோணுச்சு. பட் நல்லா வெயிட் நல்லா அதுவும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. மொத்தமாக இது எல்லாமே சேர்த்து எனக்கு எவ்வளோ ரேட் ஆகுதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அப்புறம் ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சு, இதுக்கு மொத்தமாக எவ்வளோ ரேட் ஆச்சு